சார், எங்களை பொறுத்தவரை இந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு கடுமையான அதிருப்தி இருக்கிறது. எல்லா தரப்பு மக்களும். நீங்கள் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபொழுது எந்தெந்த அரசு துறையை சார்ந்த ஊழியர்கள், அரசு ஊழியராக இருக்கட்டும், ஆசிரியராக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், துப்புரவு பணியாளராக இருக்கட்டும், அத்தனை பேரும் போராடிய போது இதே எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் நேரிலே போய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவருடைய கோரிக்கைகளை எல்லாம் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியிலே நிறைவேற்றி தருவதாக அறிவித்தார். ஆனால் இன்றைக்கு அத்தனை பேரும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் மீண்டும் போராடக்கூடிய ஒரு நிலைமை இருப்பது இன்னும் 3 மாதம்தான். இதற்கு மேல் அவர்களால் நிறைவேற்ற முடியாது. எனவே அரசு ஊழியர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கட்சியாக்கி காட்டுகிறோம் என்றுதான் சபதம் எடுத்திருக்கிறார்கள். இவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தால்தான் எங்களை தேடி வருகிறார்கள், ஆளுங்கட்சியாக வந்தால் எங்களை தேடி வருவதில்லை. எனவே இவர்களை எதிர்க்கட்சி ஆக்குவோம் என்று சபதம் எடுத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே அனைத்து தரப்பு மக்களுடைய ஆதரவை பெற்ற ஒரு கூட்டணியாக அதிமுக தலைமையில் இருக்கின்ற இந்த கூட்டணி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே எங்களுக்கு மக்கள் ஒரு கேள்வி இருக்கு. திமுகவை வீழ்த்த நினைக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் எங்களோட கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு பகிரங்க அழைப்பு கொடுத்தீங்க. ஆனா இதுவரைக்கும் அந்த இன்விடேஷனை யாரும் ஓப்பன் பண்ணி பார்த்ததா கூட தெரியல. ஆனா இந்த நிலையில ஒருவேளை அவங்களுக்கு திமுகவை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதல. இல்லை சார், அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவர்கள் அவர்களுக்குள்ளேயே குழப்பம். அவர்கள் இல்ல சார், நீங்க ஓப்பன் கால் தரீங்க திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கறது ஒரு அல்டிமேட் நோக்கம். காலுக்கு இன்னும் டைம் இருக்கு சார். அதாவது 7 ஆண்டுகளாக திமுக கூட்டணி இருக்கின்ற அத்தனை கட்சிகளும் ஒரே அணியில் இருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இன்னும் டைம் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமாங்க. ஏன் இவ்வளவு விரைவா அமித்ஷா வந்த மேடையில் தமிழ் மாநில காங்கிரஸ், அதிமுக, பாஜக 3 பேரும் ஒரே மேடையில் இறங்கி அப்ப நேரம் அப்படின்றது உங்களுக்கு பிரச்சனையா தெரியலையா? எதுங்க? இப்ப 8 மாதத்திற்கு முன்னதாகவே அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடுச்சு. அந்த கூட்டணியில தமிழ் மாநில காங்கிரஸ் இப்பயும் இருக்கு. இன்னும் நேரம் இருக்கு அப்படின்னு நீங்க காத்திருக்கலாமே. ஏன் இவ்வளவு சீக்கிரம் நீங்க கூட்டணி அமைச்சீங்க? சார், கூட்டணி ஏற்கனவே இருந்த கூட்டணி சார். அதாவது இல்ல சார், அதிமுக பாஜக கூட்டணி புதிதாக உருவான கூட்டணி சார். எதுக்காக உருவாக்கணும்னா அவங்க அதிமுக சட்டமன்ற தேர்தல், எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும், நான் இது பாராளுமன்ற தேர்தலாக இருந்தால் பிரதமராக மோடி வர வேண்டும் என்பதற்கான முயற்சி. சட்டமன்ற தேர்தல் என்பதனால் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது, திமுகவை வீழ்த்துற கொள்கை என்பது பாஜகவினுடைய கொள்கை, அதிமுகவுக்கும் அதே கொள்கை. எனவே கொள்கையிலே ஒன்றுபட்டவர்கள் ஓரணியிலே சேர்ந்து அறிவித்திருக்கிறார்கள். புதிய கட்சிகள் அவருடைய தேதியை அறிவித்திருக்கிறார்கள். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் ஜனவரி 9ஆம் தேதி அறிவிப்போம் என்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியும் அதே மாதிரி தேதி சொல்லி இருக்கிறார்கள். ஆக தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.